கல்யாண வயசுக்கு வந்த அந்த குருவி தன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு மரத்துல கூட்ட கட்டிக்கிட்டு பகல் நேரத்துல ஆகாரத்துக்காக வெளியே போய் சாயந்தரத்துல வீட்டுக்கு வந்து அதோட கட்டில்ல படுத்துக்கிட்டு ஓய்வெடுக்கும். இப்படியே அதோட வாழ்க்கைய வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த குருவி கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு தூக்கம் வரல. கட்டில்ல அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி படுத்தது. என்ன ஆச்சு இன்னைக்கு? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எனக்கு தூக்கம் வரலையே. கண்ணை மூட கூட முடியல. தூக்க தேவதை என்கிட்ட கூட வரலையே. அரை மணி நேரமா தூங்குறதுக்காக முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. வேலைக்காகாது. போய் அந்த ஜன்னல் பக்கத்துல நிக்கலாம். சில்லுன்னு அடிக்கிற காத்துக்கு சீக்கிரமா தூக்கம் வந்துடும் அப்படின்னு கட்டில்ல இருந்து இறங்கி திறந்திருந்த ஜன்னல் கிட்ட வந்துச்சு. வெளியில காலநிலைய பாத்துச்சு. அழகான இருட்டு, அதுல மின்னிக்கிட்டு இருக்க நட்சத்திரமும் நிலவும், அடிக்கிற காத்து தென்றல் மாதிரி அந்த குருவிய தழுவிட்டு போறது அந்த குருவியோட தலைமுடிய நிக்க வச்சுட்டு போயிடுச்சு. குருவி மெய் மறந்து கண்ணை மூடிக்கிட்டு நின்னுச்சு. அவ்வளவுதான். மூடிக்கிட்டு இருந்த கண்ணுல தாலிய கையில வச்சுக்கிட்டு சிரிக்கிற காக்கை வந்தது. திடீர்னு குருவி கண்ணு திறந்து பாத்துச்சு. அடச்சே, இந்த கருப்ப என்ன ஏன் கண்ணு முன்னாடி வரா? கையில தாலிய வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற நிக்கிறான். ஒருவேளை நான் அவன் வலையில விழுந்துட்டேனோ? சி, அவன் கலர் என்ன, நான் கலர் என்ன? அவனோட வலையில எல்லாம் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதோட கூட்டுக்கு பக்கத்துல இருந்த காக்கை கூட்டுல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, சொன்ன கேளுமா அப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அத கேட்டுட்டு குருவி நினைச்சது, அந்த காக்காக்கு பொண்ணு பாக்குறாங்க போல இருக்கு. ஆமா, இதுல எனக்கு என்ன வேலை? இந்த விஷயத்துல நான் மட்டும் அதிர்ஷ்டக்காரி. நமக்கு யாரும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நச்சரிக்க அப்படின்னு சொல்லிட்டு குருவி அழுதுச்சு. அப்ப அதுக்கு அதோட அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. கண்ணீர் விட்டபடியே உள்ள வந்து கட்டில்ல ஏறி படுத்துக்குச்சு. அழுதுகிட்டே கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிடுச்சு. கரெக்டா அந்த நேரத்துல காக்கை தாலியை எடுத்துக்கிட்டு அது கூட்டுல இருந்து வெளியே வந்து ஒரு கிளையில உட்கார்ந்தது. குருவி கூட்ட பாத்துக்கிட்டு, இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது. நாளைக்கு எப்படி இருந்தாலும் குருவி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும். இல்லன்னா அம்மா எனக்கு பிடிக்காதவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடும். ஐயோ, அப்ப நான் மனசார நேசிக்கிற குருவிக்கு துரோகம் பண்ணவனா மாறிடுவேன். நான் குருவி பார்வைக்கு ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காரியத்தை மட்டும் பண்ணனா அது என்ன வில்லனாவே கடைசி வரைக்கும் பாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல அம்மா காக்கா வெளியில வந்து தன்னோட பையன் எங்க இருக்கான்னு பார்த்தது. அம்மா காக்கா கூப்பிட்டதும் உடனே பதில் பேசாம தாலிய மறைச்சுக்கிட்டு கூட்டுக்குள்ளார ஓடிடுச்சு. அம்மா காக்கா கூட உள்ள வந்தது. அவங்க கட்டில்ல அவங்க படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில நல்லா விடிஞ்சிருந்தது. எல்லா பறவைகளை விட முன்னாடி குருவி எழுந்திருச்சு ஆகாரத்துக்காக வெளியில இருந்து போச்சு. அத பார்த்த காக்கையும் குருவிக்கு பின்னாடியே பின்தொடர்ந்தது. குருவி பின்னாடி வர்ற காக்கைய கவனிச்சது. என்ன இவன் நேத்து வரைக்கும் அங்கங்க நின்னு என்ன கவனிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னைக்கு என்ன என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த குருவி திரும்பி பார்க்கும்போது அங்க காக்கா காணாம போயிடுச்சு. குருவி கொஞ்சம் பயந்துச்சு. சுத்தி முத்தியும் பார்த்துச்சு. எங்கேயும் அந்த காக்காவை காணோம். ஒருவேளை மனப்பிரமையா இருக்குமோ? அந்த காக்காவை பத்தி இப்பெல்லாம் நான் ரொம்ப நேரம் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால்தான் நான் ஒரு அனாத குருவி, அம்மா அப்பா இல்லாத குருவி. சம்பந்தம் பார்த்து மனம் முடிக்கிறவங்க சொந்த பந்தம் யாராவது இருக்காங்களா இல்லையா, நல்லது கெட்டது செய்யறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்குதான் அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. அப்படி பறந்து போய்கிட்டு இருந்த குருவிக்கு திடீர்னு தாகம் வந்தது. தண்ணி குடிக்கலான்னு அந்த காட்டுல ஓடிக்கிட்டு இருந்த ஆத்துக்கிட்ட வந்துச்சு. அப்படி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு இலையில குங்குமம், இன்னொரு இலையில மஞ்சள், இன்னொரு இலையில தாலி மிதந்து வந்துகிட்டு இருந்தது. அத குருவி எடுத்து கரையில சேர்த்துச்சு. தாலியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இதை யாரு அனுப்பியிருப்பா அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துச்சு. குருவி கிட்ட ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு காக்கை வந்தது. காக்காவை பார்த்து அந்த குருவி சந்தோஷப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் நானே தான் அனுப்பி வச்ச குருவி. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறியா? உன்னை நெஞ்சில வச்சு நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு ரோஜா பூவை கொடுக்க பார்த்துச்சு காக்கா. ஆனா அதை கேட்டு குருவியால எதுவுமே பேச முடியல. யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மனசுக்குள்ள இதுக்கு என்ன பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. காக்காக்கு ஒரே டென்ஷனா இருந்தது. குருவி ஒத்துக்குமோ ஒத்துக்காதோன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு குருவி அந்த ரோஜா பூக்களை வாங்கிக்கிட்டு காக்கையோட காதுல வச்சுது. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. காக்கா அந்த அழகான குருவியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்தது. அந்த அம்மா காக்கை கிட்ட